அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கு வந்து கோதுமை புட்டு, அதுவும் வறுத்த கோதுமை மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கோதுமை புட்டு ஒரு முறையில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்ல மணக்க இந்த புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த புட்டு செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து மாவை வறுத்தெடுத்துக்கணும். நான் வந்து ஒரு ஃபேனில் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 2 கப் அளவு சேர்த்துட்டேன். சேர்த்து அது கொஞ்சம் வறுத்து வர டைமுக்கு வறுத்துண்டா வறுபட்டு வர டைமுக்கு அது கொஞ்சம் நல்ல ஒரு மணம் வரும். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதை விட கொஞ்சம் 1/4 கப் அளவு மாதிரி அரிசி மாவு சேர்த்துட்டேன். சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இது வறுபட்டு வர டைமுக்கு நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமுக்கு நீங்கள் இதை இறக்கி ஆற வச்சுக்கோங்க. உங்களோட வந்து வந்து எப்படி வறுபட்டிக்கிறேன்னு பார்க்குறதுக்கு அந்த வந்து கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் இறக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா அந்த பெரிய பவுலில் கூட தான் நாங்கள் மாவை வந்து புட்டுக்கோ குழச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அரை முத்தல் தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை தேங்காய் இருந்தால் தான் நல்லா. இப்போ இதோட வந்து நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்த போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதை மாவு வந்து நாங்கள் நல்லா புட்டுக்கு எப்படி மாவு குழச்சோமோ அதுபோல் இதே புட்டுக்கும் மாவை குழச்சி எடுத்துக்கணும். ஒரே முறையில் மாவுக்கு தண்ணி சேர்க்காமைக்கு கொஞ்சம் கையில் எடுத்து தண்ணியை வந்து இந்தபடி தொளிச்சு தான் சேர்த்துக்கணும். தெளிச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மாவை வந்து நீங்கள் இப்படி குழச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து நீங்கள் இப்படி செஞ்ச பிறகு இப்போ மாவை வந்து உங்களுக்கு கையில் பிடிச்சி பார்க்கல, உங்களுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி இருந்தால் இப்போ மாவு வந்து புட்டுக்கு சரியான பதம். இன்னப்படி இன்றைக்கு புட்டு செய்ய போகிறது நான் வந்து இந்த டீ குடிக்கிற கப்பில் தான். நீங்கள் டீ குடிக்கிற கப் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு பிளேட் மாதிரி சின்ன பவுல் மாதிரி குட்டி அதுவும் எடுத்துக்கலாம். நீங்கள் மாவை இன்னப்படி போட்ட போகிறது அதுக்கு மேலே இன்னப்படி கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த புட்டை வந்து அந்த ஸ்டீமரில் தான் வச்சுக்க போகிறேன். ஸ்டீமரில் வச்சு உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயும் வச்சுக்கலும், நான் வந்து அடுப்பில் தான் வச்சுக்க போகிறேன். இப்போ நாங்கள் இந்த புட்டை போட்டோன்னே அது கவிழ்த்து போட்டு அது வந்துடும். ஏன்டா அந்த நாங்கள் மிச்சம் ப்ரெஸ் பண்ணினா வராது உங்களுக்கு. இப்போ தண்ணி கொதிக்கிற டைமுக்கு நீங்கள் இந்த புட்டை வச்சு அப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டா சரி. 10 நிமிஷத்துக்கு போகிறோம் அவங்களுக்கு நல்ல ஒரு மனம் வரும். அந்த டைமுக்கு நீங்கள் இந்த புட்டை இறக்கிக்கோங்க. புட்டை இறக்கி பாருங்கள் எப்படின்ட்டு மனமும் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வெறுமனையும் சாப்பிடலும் சீனி போட்டு இல்லாட்டி தேங்காய் பால் சீனி போட்டு அப்படியும் சாப்பிடலும். நான் வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நெத்தோலி கறியானம் தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு நெத்தோலி கறியான மட்டுமே இல்லை, மீன் கறி, இறைச்சி கறி எது வேண்டாலும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நெத்தோலி செய்கிறதுக்கு வந்து நெத்தோலியை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி நெத்தோலி ஒரு சட்டியில் போட்ட போகிறோம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் சின்னது பெரிய இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்த போகிற கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்த போகிற இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல தான் சேர்த்துக்கணும். அதோட மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து இதுக்கு வந்து நீங்கள் பெரிய கறி மிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட வந்து கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நான் வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு 2ஆம் பால் ஊற்றி அப்படியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட உங்களுக்கு புளி சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். நான் புளி சேர்க்காமைக்கு தான் இது லாஸ்ட்டில் தான் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றி இறக்கிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வற்றி வந்த பிறகு இதோட நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் வந்து முதலாம் பால் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா புட்டுக்கு மிச்சம் ஆணம் வேணும். அப்போ உங்களுக்கு எந்த அளவு ஆணம் வேணுமோ அதுக்கேற்ப தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வரசில் ஃப்ளேம் ஆஃப் ஆக்கிடணும். ஆஃப் ஆக்கின பிறகு தான் நாங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அதுக்கு முதல்ல சேர்த்துக்கப்படாது. இது வந்து நல்லா ஒரு கொதி வரசில் நீங்கள் இறக்கிக்கணும். இது வந்து புட்டுக்கும் மட்டுமில்லை, இடியாப்பம், ரொட்டி, பான் அடுத்து வந்து ஒயிட் ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை சரி இந்த நெத்தோலி ஆனத்தோட இந்த புட்டு இல்லைன்னா இடியாப்பம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளும் இந்த நெத்தோலி ஆனத்தோட இடியாப்பங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டு வந்து நான் மண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சது தான். அப்போ ஸ்கூலுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் அவளுக்கு ஒரு புட்டை போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ ஒரு புட்டை நானும் வந்து ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். இந்த புட்டோட நெத்தோலியோட உங்களுக்கு கிழங்கும் போட்டு கேளும், அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் வந்து நெத்தோலி மட்டும்தான் போட்டு இந்த ஆனம் செஞ்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒயிட் ரைஸோட நெத்தோலி ஆனத்தோட ஒரு கீரை சுண்டல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அழகான புதிய வீடியோ சந்திக்கும் வர எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.